பிஜேபி மேல இருக்க வெறுப்பு போயிருச்சு தமிழ்நாட்டில், இப்போ பிஜேபிக்காகவும் ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள்லாம் பெருகிட்டாங்க, அதனால அதிமுக ஜெயிக்குன்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? அது இப்போ 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, நாடுகளை பொறுத்தளவில் இன்டர்நேஷனல் டிப்ளமசியில் பெர்மனன்ட் எனிமீஸும் கிடையாது, பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் பிரத்யேக நலன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி என் நண்பர் யாரு, என் எதிரி யாருன்னு நான் சூஸ் பண்ணிப்பேன். ஃபியூச்சர்ல 26ல கம்ஃபர்டபுளா ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பா பிஜேபியோட கை ஓங்கும். இல்ல இப்போ ஈஸியா வந்து சொல்லிடலாம், இப்போ திமுகக்கு எதிராக ஒரு அலை இருந்துச்சு, ஏன்னா வந்து 2G அலைவரிசையில வந்து இது பண்ணாங்க, அதனால திருப்பி அதிமுக வரப்போது நிறைய பேர் கணிச்சிருக்கலாம். ஆனால் அதிமுக திருப்பி 2வது வாட்டி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கல, திமுக வந்துடும், ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க நடந்ததே இல்லை, மாற்றி மாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழப்பி விடுறதுக்குனே வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காரு. நான் சும்மா மேலே இருக்க வன்மம்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா இப்போ ஈஸியாக அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் கோயிங் டு டேக் அவே லாட் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ உள்ள எலெக்ஷனாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2016ல ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்கோ இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏடிஎம்கேனா இன்னொரு தடவை டிஎம்கே. ஒரு சிஸ்டம்ல இப்படி மாத்தி மாத்தி சீசா மாதிரி வந்துகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்கோ, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை அங்க இருக்கும். கண்டினியூஸா 2 times ஏடிஎம்கே ஜெயிக்கும் போதே அந்த சிஸ்டம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இப்படி போயிட்டு இருந்தது, இப்படி கொஞ்சம் அப்படி போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்ப திமுக வராங்க. திமுக இப்ப பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி திமுக 2 times ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு தோணுது. ஆமா, விஷயங்கள் வருது. இஃப் யூ லைக் them or hate them பரவாயில்ல, ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த ஐடியா நமக்கு வரவே வராது. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல ஒரு 4 years ஆனாலே ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிடும். அவங்களே சம்பாரிச்சு. ஆமா, இப்பயும் அது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு இந்த சிந்தனை வரவே வராது. ஆனா இப்ப ஏன் நமக்கு அது தோணுதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. 2016ல என்டிகே 1% ஓட் வாங்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்தாங்க, 8% மாறிட்டாங்க. புதுசா இன்னொரு பிளேயரும் உள்ள வராரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண. ஸோ இப்ப திமுகவோட பலத்துல அவங்க கை வைக்கிறாங்க. இல்ல, திமுக வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்னால அவங்க இப்ப ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஏடிஎம் இது ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகுது. சோ அது திமுகவுக்கு ஃபேவரபிளா மாறுது. இன்ஃபேக்ட் திமுக வீக்கா தான் இருக்காங்க, நேத்தை விட இன்னைக்கு திமுக வீக்கா இருக்காங்க. பட் திமுக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, களத்துல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து சதுருது எல்லா பக்கமும். பிஜேபி பெரிய ஒரு ஃபோர்ஸா மாறிட்டாங்க. பிஜேபி ஒரு 10 years முன்னாடி ஒன்றும் கிடையாது, அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஏடிஎம்கே புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி நம்ம பிஜேபி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, பிஜேபி உள்ள கொண்டு வந்தாச்சு, பட் அதையும் தாண்டி 2 பெரிய பிளேயர்ஸ் வெளில இருக்காங்க. ஸோ இந்த ஆமா, ஸோ இதுதான் ஏடிஎம்கேவுக்கு சிக்கல். திமுக பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கிரவுண்ட்ல ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஏடிஎம்கே பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு போன வாட்டி அவங்க வந்து தோத்ததுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு ஐகானிக் லீடர் இல்லை. இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்ம முகத்தை அவர் திருப்பி பார்த்து அவரோட ஸ்பீச்சை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு பழகிட்டோம்ல, ஒரு 5-6 வருஷமா அவரை பார்த்து பழகிட்டோம். அதுக்கு மேலேயே இன்னைக்கு கூட சரி ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு இருக்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு பெரிய தலைவரையாக மக்கள் வந்து பார்க்கலையோ. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட போய் சேர்ந்ததுனால தான் அதிமுக வந்து தோத்துது அப்படிங்கிறத வந்து அதிமுகவில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களே கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ 2வது முறையாக அவங்க கூட வந்து கை கோர்க்கிறப்போ அவங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது அவங்களே தேடிக்கிறதா இருக்குமா? இல்லை அப்படிலாம் இல்லைங்க, பிஜேபி மேல இருக்க வெறுப்பு போயிருச்சு தமிழ்நாட்டில், இப்போ பிஜேபிக்காகவும் ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள்லாம் பெருகிட்டாங்க, அதனால அதிமுக ஜெயிக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? அது இப்போ 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 5 yearsல இபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். மீடியால பயங்கரமா கேம்பெயின்லாம் பண்ணாங்க, இபிஎஸ் அவர்கள் வீக்கான லீடர் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு. ஓபிஎஸ் வந்து அவர்கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, பிஜேபியோட பேக்கிங் இருக்கு, ஸோ கண்டிப்பா இபிஎஸ் பிரச்சனை ஆமா பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, அதை முறியடிச்சாரு. சசிகலா அவர்கள் வெளில வந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் காலின்னாங்க, அதை அவர் முறியடிச்சிட்டாரு. கட்சி சதுரிரும்னாங்க, அதை முறியடிச்சிட்டாரு. 2ஆ உடஞ்சிரும், அப்படியே செங்குத்தா பிளவுபட்டும்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் முறியடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கேவை அவரோட ஹோல்டு கீழே கொண்டு வந்துட்டார். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். 2வது 21க்கும் 26க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 21ல பிஜேபி ஒரு சின்ன மைனர் ஃபோர்ஸா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களோட ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 24 டேட்டா வச்சு பார்க்கும்போது என்டிஏ அலையன்ஸுக்கு ஏறக்குறைய 18% ஓட்ஸ் இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு நம்பர். இந்த அட்வான்டேஜும் பார்த்தோன்னா இந்த அலையன்ஸுக்கு இருக்கு. அதே மாதிரி 21ல ஏடிஎம்கேவுக்கு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, 26ல டிஎம்கேவுக்கு ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ அதனால நான் எப்படி பார்க்குறேன்னா,
பிஜேபியோட அலையன்ஸ் வைத்ததாலேயே அவங்க தோத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. 21ல வந்து அதே ரிசல்ட் இப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னது மாதிரி இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க, பிளஸ் இப்போ டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஓகே, சோ இந்த 4.5 வருஷத்துல பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நான் டேட்டா வச்சு போறேன். டேட்டா வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் இருக்கிறனால ஸோ டெஃபினட்டா ஏடிஎம்கேவுக்கு அந்த வின்னிங் சான்ஸ் கண்டிப்பா இருக்கு, டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது, ஏடிஎம்கேவுக்கு 2 ஆப்ஷன், தனியா போகலாம் இல்லைன்னா பிஜேபியோட போகலாம். தனியா போனா தோக்குறது 100% ஷூர். தனியா போனீங்கன்னா 4-way ஸ்பிளிட்டா இருக்கும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் 4 பக்கம் ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்ப ஏடிஎம்கேனால ஜெயிக்கவே முடியாது. நீ கண்டெஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் நீங்க கண்டிப்பா தோப்பீங்க. பிஜேபியோட சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. நான் 100% ஜெயிப்பீங்கன்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் யூ ஹேவ் a fighting chance. ஒரு மசில் பவராகவும் பார்க்குறீங்களோ சென்ட்ரலில் அவங்க இருக்கிறதுனால, ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து அந்த வாக்கரசியலையும் தாண்டி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கம்பானியனோட இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? அது பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட பேக்கிங் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட பேக்கிங் இருக்குன்னு பார்க்கலாம். பட் நான் நம்பர்ஸ் வைஸ் போனாலே டெஃபினட்டா பிஜேபி வந்து இந்த தடவை அடிஷன் தான் அவங்களுக்கு. மேபி பிஜேபி உள்ள வரும்போது சில ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க. ஏடிஎம்கேக்குள்ளயும் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த அலையன்ஸ், இந்த எலெக்ஷனுக்கு பிஜேபி தேவை. அதிமுகனால தனியா போக முடியாது. தனியா போனா 100% தோத்துருவாங்க. இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பரவாயில்ல சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, ஏதோ அதிமுக கையை முறுக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதிமுகவுக்கு தேவை. ஆமா, அதிமுகவுக்கு தேவை. பாஜக இந்த எலெக்ஷன்ல தேவை. 10% ஓட்டு வச்சிருக்காங்க. 24 டேட்டா வச்சு பார்க்கும்போது 10% ஓட்ஸ் இருக்கு. பல இடங்கள்ல இவங்க 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. இப்போ பிஜேபி கிட்ட 10% ஓட்ஸ் இருக்கு, என்டிகே கிட்ட 8 இருக்கு, டிவிகே கிட்ட 5 to 10 இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வெளியே இருக்கும்போது எப்படி ஏடிஎம்கேனால ஜெயிக்க முடியும்? ஸோ இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு. ஆனா யாரை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா கட்சியில 1ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களுக்காக யூடியூப்ல பேசுறவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேற வழியே இல்லாம டக்குன்னு ஒரு 2 வாரத்துல வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு சைடு வந்து அம்யூசிங்காவும் இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமாவும் இருக்கிறதா என்னால வந்து பார்க்க. ஹென்ரி கிசிஞ்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஓகே, நாடுகளை பொறுத்தளவுல இன்டர்நேஷனல் டிப்ளமசியில பெர்மனன்ட் எனிமீஸும் கிடையாது, பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் பிரத்யேக நலன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி என் நண்பர் யாரு, என் எதிரி யாருன்னு நான் சூஸ் பண்ணிப்பேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்போ அமெரிக்கா எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க சில நேரங்களில் செயல்படுறாங்க. ஆப்கான்ல தாலிபான்ஸோட ரொம்ப க்ளோஸா ஒரு பாயிண்ட் இருந்தாங்க. அப்புறம் தாலிபான்ஸுக்கு எதிராக திரும்பினாங்க. இப்ப தாலிபான்ஸோட திரும்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவான். இன்டர்நேஷனல் அமெரிக்கா பார்த்து கத்துக்கணும். இதெல்லாம் பொலிட்டிக்ஸும் அதே தான். ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். டிஎம்கேன்றது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஏடிஎம்கேன்றது பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பிரத்யேக நலன்கள் இருக்கும். ஸோ அந்த நலன்கள்ல இருந்து அவங்க செயல்படுவாங்க. அந்த நலனுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்கன்னா, இல்ல எனக்கு பிஜேபி பிடிக்காது, நான் ஒரு பெரிய கொள்கைவாதி அப்படின்ற இடத்துல தான் அவங்க செயல்பட்டாங்கன்னா தலைமையை மாத்திக்கி போட்டுருவாங்க கட்சிக்காரங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க தலைமை அப்புறம் விழுந்துரும். ஏன்னா அந்த கட்சிகளுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு நலன் இருக்கு. அந்த கட்சியோட நலனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு லீடர்ஸ். ஸோ இப்ப கட்சியோட நலன் என்ன, பிஜேபியோட போய் சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா கட்சி தலைவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், 2 சைட்லயும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏடிஎம்கேக்கு தேவைன்றது ஓகே, பிஜேபிக்கும் தேவை ஏடிஎம்கே. அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம். அதனால தான் அவங்க டெஸ்பரேட்டா ரொம்ப நாள் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது கரெக்ட் வேர்ட். அது டெஸ்பரேட்டா அவங்க ட்ரை பண்ணாங்க. ஒன் சைடு லவ் மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அக்ரெசிவா வராங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள், அப்புறம் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க டெல்லியில் போய், மற்ற லீடர்ஸ்லாம் போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா இங்கே வராரு, டீலை சீல் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. பெரிய டிஸ்கஷன்ஸ் இழுபறி அதெல்லாம் எதுவுமே இல்லை, பட்னு எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. அக்ரெசிவா இறங்கி முடிக்கிறாங்க. இது நமக்கு தெரியுது, காய்கள் நகர்த்துறது பிஜேபி தான் இதை அக்ரெசிவா புஷ் பண்றாங்க. ஸோ பிஜேபிக்கு இப்போ ஏன் இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப அவசியம்? அதிமுகவை பவர்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுல பிஜேபிக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன் பிஜேபிக்கு முக்கியம். அது காரணம் என்னன்னா 24 பிஜேபி நினைச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல. ஈவன் அவங்களுக்கு யூபியில கூட அவங்க நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க உருவாக்குன அந்த சோஷியல் அலைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா கண்டினியூஸா அவங்க 10 இயர்ஸ் பவர்ல இருந்துட்டாங்க. நீங்க ஒரு விதமான ஈக்குவேஷன்லாம் அங்கங்க போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஆமா, அந்த கிராக்ஸ்க்கான சைன்ஸ் வந்து ப்ளீடிங், ஹி இஸ் ஸ்டில் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அவங்கள. சோ நிறைய இடத்துல அந்த கிராக்ஸ் வந்து விரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாஜகவுக்கு சில புது இடங்கள்ல இருந்து சீட்ஸ் வரணும்.
இப்போ தமிழ்நாடு அவங்க இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் எனக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சீட் வரலாலும் பிரச்சனை இல்லை, நான் நார்த்தில் பார்த்துக்கிறேன்னு தான் அவங்க 24ல் தனியாக போகிறாங்க. ஆனால் 29ல் அவங்க அப்படி இருக்க முடியாது. 29ல் அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15-20 சீட்ஸ் வரணும். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், 26ல் அதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும். 26ல் நீங்கள் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிறீங்கன்னா 29ல் நீங்கள் வாஷ் அவுட் ஆயிடுவீங்க. ஸோ அதற்கான அடித்தளம் இந்த தேர்தலில் 26ல் அவங்க போடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதான் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. 26ல் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. இப்போ ஒருவேளை நம்ம சும்மா வச்சுக்கலாம், வாட் இஃப்ன்ற மாதிரி ஒரு சினாரியோ, அதிமுக பாஜக கூட்டணி வென்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பிஜேபியோட பிஹேவியர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இதற்கு முன்னாடியும் அதிமுக வந்து பலம் வாய்ந்த கட்சியாக இல்லாதப்போ வந்து பின்னாடி இருந்து ஒரு அரசியலை இயக்குன ஒரு கட்சியாக தான் வந்து பாஜக அந்த காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்தோம். ஒருவேளை இந்த வாட்டி அதிமுக ஜெயிச்சாலும் இந்த வாட்டி வந்து பாஜகவோட சார்பில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் எல்லாருமே வந்து போட்டி போட போகிறாங்க. அப்படி ஜெயிச்சாலும் ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இல்லை திருப்பியும் அதிமுக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பிஜேபியோட டிஎன்ஏ பிஹேவியர் மாதிரி இருக்குல்ல. அதிமுகவை உடைக்கணும்னா அதிமுகவை உடைக்க வேண்டிய அந்த தேவை பாஜகவுக்கு இருக்கணும். இப்ப 24ல் தனியா போறாங்க பாஜக. சரி, பாஜக தனியா போனாங்கன்னா அது அதிமுகவோட ஃபியூச்சருக்கு பெரிய ஆபத்து தான். ஓகே. அவங்களுக்கு தெரியும் அதிமுக தனியா போனாங்கன்னா தோப்பாங்கன்னு தெரியும். ஆனா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி 24 என்னவா இருந்ததுன்னா அதிமுக தோக்கட்டும், அதிமுக ஸ்லோவா கரைஞ்சு போகட்டும். ஏன்னா அதிமுகவோட ஓட்ஸ் தான் இங்க ஷிஃப்ட் ஆகுது, ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதிமுகவோட வீழ்ச்சியில நம்ம கெயின் பண்ணலான்றது அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆனா 26ல் இப்போ அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் மாறுது. ஏன்னா அவங்களோட கேம் இப்போ மாறிடுச்சு. ரிசல்ட் வந்து 24ல் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஸோ 26ல் இப்போ இல்லை அதிமுகவை நம்ம அணைச்சிக்கலாம், நமக்கு தேவை அதிமுகன்ற இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்களோட தேவையிலிருந்து தான் அந்த விஷயங்களை வந்து பண்றாங்க. ஃபியூச்சர்ல 26ல் கம்ஃபர்டபுளா ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பா பிஜேபியோட கை ஓங்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிஜேபி எனக்கு தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ அதிமுக தள்ளப்பட்டிருக்காங்க. பிஜேபி இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ நேச்சுரலா பிஜேபியோட ஹோல்டு இந்த அலைன்ஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும், தமிழ் பொலிட்டிக்ஸ்லயும் அவங்களோட ஹோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உள்ளடி வேலைகள் வந்து நடக்கிறதுக்கு இருக்கலாம், கண்டிப்பா நடக்கலாம். இப்போ ஒருத்தனுக்கு எனக்கு பவர் அதிகமாயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம், அப்ப என்னோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்ட்டிக்குள்ள ஸ்டேட்ல இன்க்ரீஸ் ஆகும்ல. பிக் பிரதர் மனநிலையை வந்து காட்ட தான் வந்து செய்வாங்க, அதை தொடர்ந்து செய்வாங்க. இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் செஞ்ச மாதிரியே.